சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படும் அளவிற்கு இந்தியாவின் பாரம்பரிய கலையான யோகா உலகெங்கிலும் பிரபலமடைந்து வருகிறது. உடலையும் உள்ளத்தையும் வலிமைப்படுத்தும் யோக பயிற்சிகள் கர்ப்பிணி பெண்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்கிற கருத்து நிலவி வருகிறது. அந்த வகையில் நாமக்கல் அருகே உள்ள எர்ணாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக யோகாசன பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. எப்பவுமே செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக யோகா நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த யோகா சொல்லி கொடுக்கறனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள், இப்போ கை கால் வலி, இடுப்பு வலி, கை கால் சோர்வு, அசதி, இது மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு குறைகிறது. அதே வகையில் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய அந்த இடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா தான் நார்மல் டெலிவரி ஆகும். கர்ப்பிணி பெண்கள் உடலுக்கு ஏற்ற வகையில் உடலை தளர்த்துதல், உட்கட்ட ஆசனம், கைகால் முழங்கால் உடல் உறுப்புகள் வலிமை பெறுதல், மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு ஆசன பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இதன் மூலம் தங்களுக்கு அசதி குறைப்பதாகவும் மன அமைதி வலிமை கிடைப்பதாகவும் கூறுகின்றனர் பயிற்சியில் கலந்து கொள்ளும் கர்ப்பிணி பெண்கள். இந்த யோகா பயிற்சி கற்றுக்கிட்டு நாங்கள் வீட்டில் போய் டெய்லியும் பண்ணுறதுனால நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், உடலுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த யோகா வாரம் செவ்வாய்க்கிழமை எர்ணாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யோகாசன பயிற்சி இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதனை கற்றுக்கொண்டு வீட்டிலும் செய்து வருவதாக கர்ப்பிணி பெண்கள் கூறுகின்றனர். இதன் மூலம் தங்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கர்ப்பிணி பெண்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நாங்கள் வீட்லேயும் போய் இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்லேயும் செய்கிறோம். இதனால் யோகாசனம் செஞ்சால் எல்லாத்துக்குமே நல்ல பயன் இருக்குது. நம்ம காசு செலவு பண்ணி டாக்டர்கிட்ட போய் அந்த நோய்க்கெல்லாம் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனால் நம்ம இங்கே எர்ணாபுரத்தில் சித்த மருத்துவ பிரிவில் காசே செலவு பண்ணாமல் நம்மளுக்கு அவங்க ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. வயிற்றில் இருக்கும் தனது வாரிசை சிக்கலின்றி சுகப்பிரசவமாக பிரசவிக்க வேண்டும் என்பது கர்ப்பிணி பெண்களின் சிந்தனையில் இடையராது இருக்கும் எண்ணம். எர்ணாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் யோகாசன பயிற்சி அந்த எண்ணம் ஈடேற உற்ற துணையாக இருப்பதாக அதனை மேற்கொள்ளும் கர்ப்பிணி பெண்கள் கருதுகின்றனர். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். Thank you.